ஒருவருடைய உடை ஒருவரை அடக்குமுறைக்கு உட்படுத்துகிறது என்று கூறினால் அந்த அடக்குமுறையிலிருந்து அந்த நபர் தானாகவே ஒரு கட்டத்தில் வெளியில் வருவார் என்பது என்னுடைய நம்பிக்கை. அவருக்கு யாரும் கூற தேவையில்லை, நீங்கள் இந்த உடையை அணியக்கூடாது, இந்த உடையைத்தான் அணிய வேண்டும், இந்த உடையோடு பணிக்கு வர முடியாது என்றெல்லாம் அவருக்கு கூற தேவையில்லை. உண்மையில் அந்த உடை அடக்குமுறையை ஏற்படுத்துகிறது என்று அந்த நபர் கருதுவாராக இருந்தால் ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த அடக்குமுறையை அவரே சுக்குநூறாக உடைத்தெறிந்து அதிலிருந்து வெளியே வருவார். இலங்கையில் கல்முனையில் வைத்தியசாலையில் இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி, அவர்கள் ஹபாயா புர்கா போன்ற ஆடைகளோடு பணிபுரிய முடியாது என்று இப்பொழுது கிளம்பியிருக்கின்ற பிரச்சினையை அடிப்படை வரலாறுகளிலிருந்து அலசி ஆராய்கின்ற ஒரு காணொளி இது. வெறுமனே ஒரு மதத்திற்கும் இனத்திற்குமான அடையாளமாக ஒரு ஆடையை பார்க்காமல் இது எங்கே ஆரம்பித்தது, எப்படி மக்கள் குழுக்களுக்கு ஊடாக இன்று அது மதத்திற்கும் இனத்திற்கும் ஏறி வந்து அமர்ந்திருக்கின்றது என்பதனை அலசுகின்ற ஒரு காணொளி இது. இந்த காணொளி எக்காரணத்தை கொண்டும் மத வெறுப்பையோ இன வெறுப்பையோ ஊக்கப்படுத்தவில்லை என்பது என்னுடைய பொறுப்பு துறப்பு. வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கல்முனையில் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலை ஒன்றிலே இஸ்லாமிய பெண்களுக்கு அவர்களுடைய பாரம்பரிய ஆடையோடு பணிபுரிவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதான செய்திகள் பரவலாக வெளிவந்திருந்தன. அவற்றிற்கு சுமூகமான தீர்வு இன்றைய தினம் காணப்பட்டு விட்டதாகவும் செய்திகள் அறிய கிடைத்திருந்தது. அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் இதனுடைய அடிப்படையில் சில விடயங்கள் இருக்கின்றன என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அவற்றில் இந்த பெண்களினுடைய அவர்களுடைய உடலை மூடி மறைக்கக்கூடிய உடைகள் என்பது தனியே இஸ்லாத்திற்கு மாத்திரம் உரித்தான ஒரு பண்பாட்டு அம்சமா என்று கேட்டால் இல்லை. உலகின் பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள், பண்பாடுகள், மதங்கள் பெண்களுக்கு இந்த நெறிமுறையை வழங்கியிருக்கின்றன, கொடுத்திருக்கின்றன. பல்வேறுபட்ட மதத்தவர்கள், இனத்து பெண்கள் தங்களுடைய உடலை மூடி மறைக்கின்ற ஆடைகளை அணிவதை பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். தனியே இஸ்லாமிய பெண்கள் இன்றும் கூட இஸ்லாமிய பெண்கள் மாத்திரம் முகத்தை மறைப்பது இல்லை. இந்து பெண்கள் முக்காடு அணிகின்ற இந்து பெண்கள் இருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்கள் முக்காடு போடுகின்ற கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய கண்களால் நாங்களே பார்ப்போம், எங்களுடைய நாட்டிலேயே இருக்கின்றார்கள் கிறிஸ்தவர்கள். ஏன் கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஆராதனைகள் இடம்பெறுகின்ற பொழுது பெண்களை நீங்கள் பார்த்ததில்லையா? முக்காடு போட்டுத்தான் அவர்கள் இறைவனை துதிப்பார்கள். அதுபோல யூத மத பெண்கள் இதே மாதிரியான உடலையும் முகத்தையும் முழுமையாக போர்ப்பது போன்ற ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய பாரம்பரியமாக இருந்திருக்கின்றது. கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இப்படி பலதரப்பட்டவர்கள் இந்த உடலை மூடி மறைக்கின்ற ஆடையை, பலதரப்பட்ட இன குழுமங்களைச் சேர்ந்த பெண்கள் இந்த உடலை மறைக்கின்ற ஆடைகளை காலமாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்களில் இருந்தே அவர்கள் அணிந்து வந்ததனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பண்டைய மொசப்பொத்தேமிய நாகரிகத்தில் கூட இந்த பெண்கள் முக்காடு அணிந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஆசிரியன் சட்டங்களில் எந்த சமூக பெண்கள் முக்காடு அணியலாம், யார் அணியக்கூடாது என்பதற்கான விதிகள் இருந்திருக்கின்றன. இது மதத்தை விட சமூக அந்தஸ்து, மரியாதை, பாலின ஒழுக்கம் போன்றவற்றோடு தொடர்புடையதாக இருந்திருக்கின்றது அந்த காலத்திலே. கிறிஸ்தவ மத பெண்கள் இந்த முக்காடு அணிந்ததற்கு தெளிவான எழுத்து ஆதாரங்கள் இருக்கின்றன. புதிய ஏற்பாட்டில் கொரிந்தியன் 11 பவுல் பெண்கள் பிரார்த்தனை செய்யும் போது தலையை மூட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். மேலும் ஆரம்பகால கிறிஸ்தவ எழுத்தாளர்கள் பெண்கள் வழிபாட்டின் போது மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்க்கையிலும் தலையை மூடுவது பற்றி எழுதியிருக்கின்றார். ஆகவே தலையை மூடுவது என்பது இஸ்லாமிய வழக்கம் மட்டுமே என்று கருதுவது வரலாற்று ரீதியாக சரியான விடயமாக இருக்காது. இந்து பெண்களினுடைய மொட்டாக்கிற்கு வருவோம். இந்த குங்காட் அல்லது மொட்டாக்கு என்று கூறப்படுகின்ற இந்த வழக்கம் இந்து பெண்களிடம் காணப்பட்டது. சேலையினுடைய தலைப்பகுதியை தலையிலும் சில சமயங்களில் முகத்திலும் அந்த துணியை இழுத்து மூடுவது வழக்கமாக இருந்திருக்கின்றது. இன்றும் இந்திய சினிமாக்களிலே
அந்த ஹிந்தி பெண்களை பார்க்கின்ற பொழுது இந்த காட்சிகளை நீங்கள் சினிமா படங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். முகத்தையும் தலையையும் அவர்கள் மொட்டாக்காக மூடி மறைத்திருப்பார்கள். ஆனால் அதற்காக உலகம் முழுவதிலும் அல்லது இந்தியா முழுவதிலும் எப்பொழுதுமே பெண்கள் முகத்தை முழுமையாக மூடிக்கொண்டுதான் பண்டைய காலத்திலே திரிந்தார்கள் என்று கூறுவதற்கு இடமில்லை. கடுமையான உடல் மறைப்புகள், முகமூடல்கள், பெண்களை தனிமைப்படுத்துதல் அல்லது அடக்குமுறைக்கு உட்படுத்துதல் என்பன பல பகுதிகளில் வரலாற்றினுடைய இடைக்காலங்களில் அதிகரித்திருந்ததாக தரவுகள் இருக்கின்றன. இருந்தாலும் அதற்காக எப்பொழுதும் அவர்கள் முகத்தையும் உடலையும் மூடிக்கொண்டே இருந்தார்கள் என்று கூறுவதற்கும் இல்லை. அடுத்த விடயம் இந்த ஹபாயா, பர்தா போன்ற விடயங்கள் வரலாற்றோடு எங்கே தொடர்புறுகின்றன என்று நாம் நோக்குவோமாக இருந்தால், பொதுவாக தலையை தவிர உடலை முழுவதும் தளர்வாக மூடுகின்ற நீண்ட மேலங்கி குறிப்பாக அரேபிய தீபகற்பகத்தில் இது தோற்றம் பெற்றிருக்கிறது. ஹிஜாப் இன்று பொதுவாக தலையை மூடி கழுத்தை மறைக்கும் துணியை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அரபு மொழியில் இதனுடைய அடிப்படை அர்த்தம் திரை அல்லது மறைப்பு என்ற ஒரு பரந்த பொருளின் அடிப்படையில் இருக்கின்றது. நிகாப் என்று இன்னும் ஒன்று இருக்கிறது. அது முகத்தை மூடி கண்களை வெளியிலே தெரியுமாறு விடுகின்ற வகை. புர்கா உடல் மற்றும் முகம் முழுவதையும் மூடுகின்ற ஆடை. குறிப்பாக இது ஆப்கானிஸ்தானில் காணப்படுகின்ற ஒரு உடை வடிவமாக இருக்கிறது. பர்தா தெற்காசியாவில் பெண்களை தங்களுடைய உடலை மறைக்கின்ற, தனிமைப்படுத்துகின்ற ஒரு ஆடை வகையாக இருக்கின்றது. இந்த மாதிரியான உடைகளை ஆரம்ப காலத்தில் பல்வேறு இனக்குழுக்களும் சமூக குழுக்களும் மத குழுக்களும் பயன்படுத்தியமைக்கான காரணங்கள், சில ஒரே மாதிரியான காரணங்கள் அதற்கு இருந்திருக்கின்றன. குறிப்பாக ஒரு திருமணமான பெண்ணினுடைய அடையாளம், அடுத்தது ஒரு குடும்பத்தினுடைய மரியாதை, பாலியல் ஒழுக்கம், சமூக அந்தஸ்து, ஆணாதிக்க சமூக அமைப்பு, மத நம்பிக்கைகள், பெண்களினுடைய பாதுகாப்பு, குறிப்பிட்ட சமூகத்தில் மரியாதைக்குரிய பெண் என்பதற்கான ஒரு அடையாளம், பாலைவனம், வெயில், தூசி, இது போன்ற இயற்கை காலநிலை சூழல்கள், இப்படிப்பட்ட பல காரணங்கள் இந்த உடலையும் முகத்தையும் மூடி மறைத்து பெண்கள் ஆடையை உடுத்துவதிலே செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றன என்கின்ற உண்மையை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஆகவே ஒரு முக்காடு போன்ற முகத்தையும் உடலையும் மறைக்கின்ற ஒரு ஆடையை அணிவது என்பது ஒரு மதத்தினுடைய கண்டுபிடிப்பு என்று எடுத்துக்கொள்வதற்கு மேலாக அது அனைத்து மதங்களையும் தாண்டி ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் அடிப்படையாக வரலாற்று ரீதியாக இருந்த ஒரு விடயம் என்றுதான் பார்க்கப்பட வேண்டும். அது பல்வேறு படிநிலைகளுக்கூடாக இன்று இருக்கின்ற நிலையை வந்து அடைந்திருக்கின்றது என்கின்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இலங்கையிலும் சரி, எங்காக இருந்தாலும் சரி, ஒரு இஸ்லாமிய பெண் அல்லது ஒரு இந்து பெண் ஏன் தன்னுடைய உடலையும் முகத்தையும் மறைக்கின்ற விதமாக ஆடை அணிகின்றார் என்பதற்கான காரணம் இந்த அடிப்படையில் தான் பார்க்கப்பட வேண்டுமே தவிர, அதனை இது ஒரு அடக்குமுறையான விஷயம், இதை நீங்கள் இங்கே செய்யலாது, இப்படி நீங்கள் வேலைக்கு விரையலாது என்றெல்லாம் சொல்லுவது அவ்வளவு ஏற்புடையதாக இருக்காது. ஒருவேளை அந்த விடயம் அடக்குமுறையானதாக இருந்தால் அவர்களே ஒரு நாள், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, அவர்களே ஒரு நாள் அந்த அடக்குமுறையை உடைத்தெறிந்து வெளியே வருவார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் அதனை தன்னுடைய ஒரு பாரம்பரியமாக, தனக்கான ஒரு கௌரவமாக, தனக்கான ஒரு மரியாதையாக அவள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. இந்த ஆடை விவகாரத்தில் இந்த அடிப்படை விடயத்தை இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.